ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அன்னப்பிரசாதம், கோஷாலா மாதிரி நிறையா. அதில் நம்ம 1,00,000க்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில சலுகைகள் தரிசனத்துலேயும் அக்காமடேஷன்லேயும் பிரசாதத்துலேயும் கொடுப்பாங்க. அந்த சலுகைகள் எல்லாமே ஜூலை 14 மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 15 அதிகாலை முதல் அது அமலுக்கு வருது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த சலுகைகள்லாம் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன செய்திருக்காங்க ரூல்ஸில் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1,00,000க்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ப்ரிவிலேஜஸ் வேணும்ன்ட்டு பே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு, அதற்குண்டான ப்ரிவிலேஜஸும் வேறு. அதுக்கும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரஸ்ட் அண்ட் டொனேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி ஜூலை 14 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருக்கோமோ இல்லை அன்றைக்கி சொன்னப்போ பே பண்ணமோ 14 நள்ளிரவு வரை பே பண்ணவங்களுக்கு பழைய ப்ரிவிலேஜஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 15 அதிகாலை 00.01 நொடி முதல் டொனேஷன் பே பண்ணவங்களுக்கும் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் தான் இந்த புது மாற்றம் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in. அதில் டோனாஸ் யூசர்ஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிடிடியில் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி வேணும், இல்லைன்னா சைன்அப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பே பண்ண போகிறது அதர் ட்ரஸ்ட்டுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும், அதர் ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ். இதில் தான் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. நீங்கள் பே பண்ணுறது அந்தந்த ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்குண்டான நோக்கத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. 1,00,000 வரைக்கும் பே பண்ணுறீங்கன்னா தரிசனத்துலேயும் அக்காமடேஷன்லேயும் ப்ரிவிலேஜ் கொடுக்க மாட்டாங்க. 1,00,000லேருந்து அதுக்கு மேலே பே பண்ணுறப்போ அந்த ப்ரிவிலேஜஸ் நமக்கு கொடுப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் ஜென்ரல் இருக்குல்ல, அதில் பே பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. மீதி இருக்கிற ட்ரஸ்ட்டில் குறிப்பாக மோஸ்ட்லி எல்லாம் அன்னப்பிரசாதம், கோஷாலா அந்த மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் டொனேஷன் பே பண்ணணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டொனேட் கொடுக்கணும். கீழே ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லட்சத்துக்கும் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1,00,000 வரைக்கும் ப்ரிவிலேஜஸ் எதுவும் கிடையாது. 1,00,000 இல்லை அதுக்கு மேலே 2,00,000 வரைக்கும் நம்ம டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1,00,000, 1,50,000, 1,25,000, 2 lakhs வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் 5 பேரை தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த 5 பேர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அவங்கவுங்க பேரில் நம்ம டொனேஷன் பே பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் லைஃப் டைம் உண்டு. டோனார் இருப்பாங்க, அவங்க கூட 4 பேர் வருஷம் போகிறப்ப அந்த 4 பேரை மாற்றிக்கலாம். ஸோ மொத்தம் 5 பேர் டோனாரோட சேர்த்து. டோனார் செல்ஃப் நேமில் டொனேஷன் பே பண்ணுறப்போ லைஃப் டைம் இந்த ப்ரிவிலேஜஸ் இருந்தது. ஜாயின்ட் டோனாராவோ இல்லை அவங்க நடத்துகிற கம்பெனி பேர்லேயோ டொனேஷன் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது 20 வருஷமாக இருந்தது. ஜாயின்ட் டோனார்னால் இப்போ டோனாருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாயின்ட் டோனார் போட்டால் அந்த ப்ரிவிலேஜஸ் அப்படியே ஜாயின்ட் டோனார் கண்டினியூ ஆகும். சில பேர் இது ஹை அமௌண்ட்டாக இருக்கிறதுனால சேர்ந்தே பே பண்ணுவாங்க பாதியாக. ஒரு வருஷம் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சேர்ந்து போட்டால் கூட ஜாயின்ட் டோனாரில் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் 20 வருஷம். அந்த மாதிரி கேஸில் டோனாரும் ஜாயின்ட் டோனாரும் அப்படியே தான் இருப்பாங்க. மீதி 3 பேரை நம்ம ஒவ்வொரு டைம் போகிறப்ப மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஈவன் கம்பெனி பேரில் டொனேஷன் பே பண்ணால் கூட 20 years இருந்தது. அது இப்போது மாற்றிருக்காங்க. நம்ம பேரில் டொனேஷன் பே பண்ணால் ப்ரிவிலேஜஸ், இந்த தரிசனம், அக்காமடேஷன், பிரசாதம்லாம் 20 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே 5 பேர் தான், டோனார் ப்ளஸ் 4 பேர். அந்த 4 பேரை நீங்கள் அடுத்த முறை போகும்போது மாற்றிக்கலாம். 2 weeks பிஃபோர் ஆட் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்த முறை போகும்போது இன்னொருத்தவங்களை மாற்றிக்கலாம். பட் டோனார் மாற மாட்டாங்க, டோனார் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பேரில் இப்போ டொனேஷன் பே பண்ணால் 20 வருஷம் அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்கும். நம்ம நடத்துகிற கம்பெனி பேரில் டொனேஷன் பே பண்ணால் 15 வருஷம் இருக்கும். ஜாயின்ட் டோனார் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ இல்லை. நான் பார்த்ததில் இல்லை, உங்கள் இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா பாருங்கள். ஜாயின்ட் டோனார் ஆப்ஷன் இப்போ இல்லை. ஒன்று நம்ம பேரில் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நடத்துகிற கம்பெனி பேரில் பண்ணிக்கலாம். நம்ம பேரில் பண்ணால் 20 வருஷம், கம்பெனி பேரில் பண்ணால்
15 வருஷம் 5 பேர் தான். ஸோ இப்போ 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நம்ம பே பண்ணுறப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஒரு 100 ரூபாய் ரூம் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூம் தான், பணம் கட்ட வேண்டாம், அது ஃப்ரீ தான். டெபாசிட் மட்டும் நம்ம நேரில் கட்டிட்டு வக்கேட் பண்ணோன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. 5 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். துப்பட்டானா பெரிய ஷால் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. திருநாமம் சங்கு சக்கரம்லாம் போட்டு ஓம் நமோ வெங்கடேஷாயன்னு எழுதுனது. அடுத்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை சுபதம் என்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. பிகினிங் பிரேக் தர்ஷன் எதில் எலிஜிபிளாக இருக்கோ அவங்க தான் சுவாமியை கிட்ட பார்க்க முடியும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சுபதம் என்ட்ரி அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தரிசனம். ஸோ ஒரு முறை தரிசனம் சுபதம் என்ட்ரி வழியாக இருக்கும். 100 ரூபாய் ரூம் ஒரு முறை நம்ம புக் பண்ணிக்கலாம். 5 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். அடுத்து 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் தரிசனம் செய்யலாம், சுபதம் என்ட்ரியில் ஒரு முறை தரிசனம் செய்யலாம். பட் ரூமு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. 100 ரூபாய் ரூம், 5 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். அடுத்து 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 முறை வருஷத்தில் சுபதம் என்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் செய்யலாம். அந்த 2 முறைக்கும் 2 முறை அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூம், 10 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். அடுத்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும், அதாவது 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் பே பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு 3 முறை சுபதம் என்ட்ரியில் தரிசனம் செய்யலாம். அந்த 3 முறைக்கும் அக்காமடேஷன் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணிக்கலாம். 10 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும், 10 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம், 13 லட்சம், 14 லட்சம், 15 லட்சம் வரைக்கும், அதாவது 15 லட்சத்துலேருந்து உங்களுக்கு டொனேஷன் மாறிடும் ப்ரிவிலேஜஸ். அதுக்கு முந்தின அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை சுபதம் என்ட்ரியில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிகினிங் பிரேக் தர்ஷனில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இதுக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கு 3 முறை பிகினிங் பிரேக் தர்ஷனம் கிட்ட போய் சாமி பார்க்கலாம். பட் இப்போது 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுபதம் என்ட்ரி தரிசனம், ஒரு பிகினிங் பிரேக் தரிசனம். அக்காமடேஷன் ஒரு இதுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு முறை புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் ரூம், 15 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ். அடுத்து 15 லட்சம்லேருந்து 20 லட்சம் வரைக்கும் டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு 2 முறை சுபதம் என்ட்ரி தரிசனம், ஒரு முறை பிகினிங் பிரேக் தரிசனம். அக்காமடேஷன் ஒரு முறை பண்ணிக்கலாம். 15 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். அடுத்து 20 லட்சம் டு 25 லட்சம் வரைக்கும் பே பண்ணுறவங்களுக்கு 3 முறை சுபதம் என்ட்ரி தரிசனம், 2 முறை பிகினிங் பிரேக் தரிசனம், 2 முறை அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். 2000 ரூபா ரூம் போட்டிருக்காங்க. 15 சின்ன லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். 25 லட்சத்துலேருந்து நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ 50 லட்சம் வரைக்கும் 3 முறை சுபதம் என்ட்ரி தரிசனம், 3 முறை பிகினிங் பிரேக் தரிசனம், 2 நாட்கள் அக்காமடேஷன் 2000 ரூபா ரூம் கொடுக்குறாங்க. 15 சின்ன லட்டு கொடுக்குறாங்க, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். அடுத்து 50 லட்சத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் மாறும் ப்ரிவிலேஜஸ். 50 லட்சத்துலேருந்து 74,900,000 அந்த 9 வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ 10 சுப்ரபாதம் சேவா, 2 கல்யாணம் சேவா டியூரிங் ப்ரிவிலேஜ் வேலிடிட்டி பீரியட்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ வேலிடிட்டி பீரியடுங்கிறது நம்ம பேரில் பண்ணால் 20 வருஷம், கம்பெனி பேரில் பண்ணால் 15 வருஷம்னு சொன்னால அதில் 10 முறை சுப்ரபாதம் சேவா பார்க்கலாம் போல இருக்குது. 2 முறை கல்யாணோற்சவம் சேவா, அடுத்து 4 முறை சுபதம் தரிசனம், 3 முறை பிகினிங் பிரேக் தரிசனம். 3 முறை தான் மொத்தத்துக்குமே அக்காமடேஷன். 2500 வரும். இந்த ரூமெல்லாம் ஃப்ரீ தான், டெபாசிட் மட்டும்தான் கட்டி திருப்பி வாங்கிக்கணும். அடுத்து 15 சின்ன லட்டு, 5 பெரிய லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட். 50 லட்சத்துலேருந்து நம்ம பே பண்ணுறப்போ அந்த வேலிடிட்டி பீரியட் இருக்குள்ள 15 வருஷமோ இல்லை 20 வருஷமோ மொத்தத்துக்குமே ஒரே ஒரு முறை 2 கிராம் கோல்டு டாலரும் 10 கிராம் சில்வர் காயினும் கொடுப்பாங்க. ஒன் டைம் இது. அடுத்து 75 லட்சம்லேருந்து நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்போ
அந்த வேலிடிட்டி பீரியட் 20 வருஷமோ 15 வருஷமோ அதில் 12 முறை சுப்ரபாதம் சேவா, 2 கல்யாணோற்சவம் சேவா, 4 சுபதமென்று தரிசனம், 3 பிகினிங் பிரேக் தரிசனம், 3 முறை அக்காமடேஷன் 2500 ரூபாய் ரூம் புக் பண்ணிக்கலாம். 20 சின்ன லட்டு, 7 பெரிய லட்டு, ஒரு துப்பட்டா, ஒரு ப்ளவுஸ் பீட், அதே மாதிரி தான் 2 கிராம் கோல்டு டாலர், 10 கிராம் சில்வர் காயின். அடுத்து 1 கோடி ரூபாய் டொனேஷன் பே பண்ணுறோம்ல, அதுக்கு அந்த வேலிடிட்டி பீரியட் 20 வருஷமோ 15 வருஷமோ அதில் 20 சுப்ரபாதம் சேவா, அதாவது 20 முறை போல இருக்குது. மொத்தத்துக்கும் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு சொல்கிறேன். 20 முறை சுப்ரபாதம் சேவா, 3 முறை கல்யாணோற்சவம் சேவா, 4 முறை சுபதமென்று தரிசனம், 3 முறை பிகினிங் பிரேக் தரிசனம், மொத்தத்துக்குமே 3 முறை நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். 3000 ரூபா ரூம் போட்டிருக்காங்க. 20 சின்ன லட்டு, 10 பெரிய லட்டு, ஒரு ப்ளவுஸ் பீட், ஒரு துப்பட்டா, 2 கிராம் கோல்டு டாலர், ஒரு 10 கிராம் சில்வர் காயின். அதாவது இந்த துப்பட்டா ப்ளவுஸ் பீட் எப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கலாம். ஒருவேளை வாங்க மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த தரிசனமாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும், துப்பட்டா ப்ளவுஸ் பீட்டாக இருக்கட்டும், அடுத்த வருஷம் சேர்த்து வச்சு வாங்க முடியாது. ஒன்று வாங்கிடணும், இல்லைன்னா அது லேப்ஸ் ஆகிடும். அது அந்த கோல்டு டாலர் சில்வர் காயின் மட்டும் மொத்தத்துக்கே ஒரு முறை கொடுப்பாங்க. அடுத்து 1.5 கோடி ரூபாய் தரிசனத்துக்கு பாருங்கள். அந்த லைஃப் டைம் வேலிடிட்டி பீரியட் இருக்குல்ல, 20 வருஷமோ 15 வருஷமோ, அதில் 40 முறை சுப்ரபாதம் சேவா, 5 முறை கல்யாணோற்சவம் சேவா, 4 முறை சுபதமென்று தரிசனம், 4 முறை பிகினிங் பிரேக் தரிசனம், மொத்தத்துக்கே 4 முறை அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். 3000 ரூமு. 30 சின்ன லட்டு, 20 பெரிய லட்டு, ஒரு துப்பட்டா ப்ளவுஸ் பீட், அடுத்து 2 கிராம் கோல்டு டாலரும் 10 கிராம் சில்வர் காயினும் கொடுக்குறாங்க. இந்த ப்ளவுஸ் பீட்டு, கோல்டு டாலரு, துப்பட்டா கொடுக்குறதெல்லாம் டோனார் செல்லில் கொடுப்பாங்க. அங்கே போய் நம்ம வாங்கிக்கணும். ஸோ நான் சொன்னதை பேசிக் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜஸில் ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டோனார் செல்லுன்னு இருக்குது. அட்டன் பண்ணுவாங்க கால். ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள், இல்லை நேரில் கூட நம்ம போய் ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்குது, டீட்டெயில்ஸ் கேட்டு கூட அங்கே கூட பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டோனார் செல்லுக்கு கால் பண்ணி கேளுங்க. டொனேஷன் இந்த ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ்க்கெலாம் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீவாணியில் ஏதாவது டவுட்டுன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணலாம். ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீமில் நம்ம டொனேஷன் வேணும்னா ஒன்று ஃபோனில் கேட்கலாம் டோனார் செல்லுக்கு, இல்லைனா நேரில் போகலாம். ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்குது. ஈஸியாக நம்ம கூகுள் மேப் போட்டே போயிடலாம் டோனார் செல். ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேட்டு பாருங்கள். அவசியம் இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்கோ அவங்கக்கிட்ட அஃபீஷியலாக ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரூபா கட்டுங்க. ஏன்னா அமௌண்ட்டு ஹெவியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் சொல்கிறது பேசிக் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு அந்த அந்த உங்களுக்கு எந்த ட்ரஸ்ட்டில் பே பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 லட்சம் அண்ட் அபோவ் நம்ம பே பண்ணுறப்போ பேன் கார்டு கேட்குறாங்க. அந்த பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஜாயின்ட் டோனார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனக்கு இல்லை, யாருக்காச்சும் இருந்தால் சொல்லுங்கள். பட் இல்லை, இப்போது 50,000லேருந்தே நம்ம பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸுக்கிட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள், வி ஹாவ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீன்ஸ் ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டட்னு போட்டிருக்காங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு டொனேஷன் பே பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டொனேஷன் ப்ரிவிலேஜஸ் என்னென்னங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பணம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே தரிசன டிக்கெட் இப்போ புக் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒர்க்கு போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் கிளிக் பண்ணி தான் நம்ம தரிசன டிக்கெட்டு ரூம் எல்லாம் புக் பண்ண முடியும். அது ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, டொனேஷன் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதுலேயே அடுத்தடுத்த பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இண்டிவிஜுவலில் பே பண்ணால் 20 வருஷமும், கம்பெனி பேரில் பண்ணால் 15 வருஷம். இதில் எங்கேயுமே ஜாயின்ட் டோனரை பற்றி கொடுக்கல. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது போல இருக்கு இனிமேல். அண்ட் லைஃப் டைம் ஆப்ஷனும் கிடையாது. இப்போ ஒரு வேளை டோனாரால் தரிசனத்துக்கு வர முடியல, அவங்களுக்கு பதிலாக ஒரு 4 பேர் போகணுங்கிறவங்களுக்கு புக் பண்ணிவிட்டு அவங்க போகலாமான்னா முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. டோனாரோடு தான் போகணும், டோனார் இல்லைன்னா தரிசனத்துக்கு மீதி 4 பேரை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க.
பட் இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சம் லெட்டர் அஃபிடவிட் ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் கொடுத்தா போகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ கிடையாது, அவசியம் டோனார் இருக்கணும், அப்போ தான் மீதி 4 பேர் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னும் சொன்னாங்க. இதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவசியம் டோனார் செல்லில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கோங்க. அதில் சுபதம் என்ட்ரி தரிசனம், ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஜெயன் விஜயன் வரைக்கும் தான். பிகினிங் பிரேக் தர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட விடுவாங்க. இப்போ மார்கழி மாதம்லாம் புக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே யூட்டர்ன் எடுக்க சொல்லிடுறாங்க. மீன்ஸ் இந்த டோனார் தர்ஷனத்தில் போகிறப்ப சொன்னாங்க, மேபி கிட்ட கூட விட்டுருக்கலாம். ஜென்ரலாக கிட்ட தான் அனுமதிப்பாங்க, குலசேகரன் படி வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க. சில நாட்கள் சில ரீசனுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே யூட்டர்ன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அண்டு பிகினிங் இந்த டோனார் தர்ஷன் பார்த்திங்கன்னா காலையில் இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம் சாயந்தரம் இருக்கும். டோனார் தர்ஷன் மார்னிங் டைமில் இருக்கும். அதாவது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான தரிசனம். செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கோயில் கோபுரத்துக்கிட்ட அந்த ரெட் கலர் அழகாக ஒரு ஷைனிங்காக துப்பட்டா போட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த துப்பட்டா எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணால் கிடைக்கும். மேபி விஐபிஸ்க்கு கோயில் சார்பாக கொடுக்கலாம். மேல்சாத்து வஸ்திரத்துக்கும் கொடுக்குறாங்க அந்த லாங் துப்பட்டா பிரசாதமாக. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நான் பே பண்ணதில்லை, ஸோ எனக்கு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியாது. பே பண்ணியிருக்கிறவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். அதை விட பெஸ்ட்டு நீங்கள் டோனார் செல்ல இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டோனார்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொன்னதில் மாற்றி இருந்தாலோ இல்லை கரெக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.